சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் தற்போது வெளிநடப்பு செய்துள்ளனர். அதனுடைய நேரலை காட்சிகளை பார்க்கலாம். அது குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் மட்டுமல்ல எல்லா கட்சியினுடைய தலைவர்களும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பது என்பது அது ஒரு பக்கம். ஆகவே இந்த நிலையில் இன்றைக்கும் பல அறிவிப்புகள் முதலமைச்சர் அவர்களால் 110 விதியை பயன்படுத்தி படிக்கப்பட்டிருக்கிறது. அவர் படித்து முடித்ததற்கு பிறகு நாங்கள் உடனே எழுந்து நேரமில்லா நேரத்தை பயன்படுத்தி 0 வரை பயன்படுத்தி நாங்கள் ஏற்கனவே தந்திருக்கக்கூடிய ஒத்திவைப்பு தீர்மானங்கள் ஏறக்குறைய 22 ஒத்திவைப்பு தீர்மானங்களை தந்திருக்கிறோம். அதிலே முக்கியமாக தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு அமுல்படுத்துவது குறித்து விவாதிக்க, சசி பெருமாள் மரணம் குறித்து ஓய்வு பெற்ற நீதியரசரை நியமனம் செய்து முறையான விசாரணை செய்திட வேண்டும். சென்னையில் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் ஏற்பட்டிருக்கக்கூடிய குடிநீர் தட்டுப்பாடு போன்ற பல்வேறு பிரச்சனைகளை மையமாக வைத்து 22 ஒத்திவைப்பு தீர்மானங்கள் கவனஈர்ப்பு தீர்மானங்களின் அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நேற்றைய தினம் தனி தீர்மானமாக மதுவிலக்கு குறித்து தனி தீர்மானமாக விவாதிக்க வேண்டும் என்று ஒரு கடிதத்தை நேற்றைக்கு நான் அவைத்தலைவருக்கு தந்திருக்கிறேன். இன்று காலையிலே அவரிடத்திலிருந்து எனக்கு ஒரு பதில் வந்திருக்கிறது. அரசு சட்டமன்ற செயலாளர் எனக்கு பதில் அனுப்பி வைத்திருக்கிறார் சபாநாயகருடைய உத்தரவுப்படி. என்ன பதில் என்று கேட்டால், தனி தீர்மான முன்னறிவிப்புக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கு அனுமதி மறுத்துள்ளார் என்று எனக்கு கடிதம் இன்று காலையில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. முறைப்படி பார்த்தால் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதிகள் புத்தகம், இந்த புத்தகத்தில் அத்தியாயம் 18 தனி தீர்மானங்கள் என்ற தலைப்பில் விதிமுறையிலேயே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தனி தீர்மானத்தை பற்றி 172 தனி தீர்மானங்களுக்கான முன்னறிவிப்புகள். தனி தீர்மானம் ஒன்றை மொழிய விரும்பும் ஒரு உறுப்பினர் அத்தனி தீர்மானத்தை மொழிய இருக்கும் தமது எண்ணத்தை குறித்து துல்லியமாக 15 நாட்களுக்கு முன்னதாகவே முன்னறிவிப்பு கொடுத்தல் வேண்டும். அந்த முன்னறிவிப்புடன் தாம் மொழிய இருக்கும் தனி தீர்மானத்தின் வாசகத்தையும் அளித்தல் வேண்டும். எனினும் பேரவைத் தலைவர் ஒரு தனி தீர்மானத்தை அதற்கு தொடர்புடைய துறை அமைச்சரின் இசைவை பெற்று 15 நாட்களுக்கு குறைந்த முன்னறிவிப்புடன் 35வது விதியின்படி குலுக்கு சீட்டு முறையின்றியும் அலுவல் பட்டியலில் சேர்க்க அனுமதிக்கலாம். அப்பட்டியலில் அதனுடைய முன்வரிசையில் நிர்ணயிக்கலாம் என்று மிக தெளிவாக இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் எனக்கு தந்திருக்கக்கூடிய பேரவையினுடைய செயலாளர் ஜமாலுதீன் தந்திருக்கக்கூடிய பதிலில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், பேரவை விதி 185(2) படி மானிய கோரிக்கை விவாதிப்பதற்கு ஒதுக்கப்பட்ட நாட்களில் தீர்மானங்கள் உள்ளிட்ட வேறு எந்த அலுவல் எடுத்துக்கொள்ள இயலாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து இந்த விதிகளை அப்படியெல்லாம் இல்லை. ஆகவே இதை கண்டிக்கக்கூடிய வகையில் எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் இப்பொழுது வெளிநடப்பு செய்திருக்கிறோம். மானிய கோரிக்கை இந்த தனி தீர்மானம் என்பது ஒரு தனியார் அதுக்கு ஸ்பெஷாலிட்டி கொடுக்கணும். பாராளுமன்றத்தில் அதுக்கு ஒரு முக்கியத்துவம், இங்கே முக்கியத்துவம். அந்த தனி தீர்மானத்தில் என்ன பேச போறியோ அதை மதுவிலக்கு மானிய கோரிக்கையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சபாநாயகர் சொல்றாரு. நான் திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு முதலமைச்சர் ஒரு 110 ஒரு அறிக்கை படித்தார். முழுக்க மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள் அந்த மானிய கோரிக்கை இருக்கு. மக்கள் நல்வாழ்வுத்துறை மானிய கோரிக்கை விவாதம் வரப்போகுது. அப்போ அந்த மந்திரின்னு சொல்லியிருக்கலாம், இல்லாவிட்டால் அந்த முதலமைச்சர் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒரு மானிய கோரிக்கை பதிலளிப்பதை போல இன்றைக்கு ஏன் சொல்லுகிறார்? சபாநாயகர் என்ன சொல்ல வேண்டும்? மானிய கோரிக்கையில பேசிக் கொள்ளுங்கள் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்க வேண்டும். காரணம், சட்டத்தின் முன் எல்லோரும் சமம், சட்டசபையும். ஆகையினால சபாநாயகர் அவர்கள் மாண்புமிகு எங்களுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த தனிநபர் தீர்மானத்தை தள்ளியது மிகப்பெரிய குற்றம். இது அகைன்ஸ்ட் ப்ரொசீஜர், ராங். ஆகையினால இதை மறுபடியும் அவர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். செய்வார் என்று எதிர்பார்க்கிறோம்.